இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தர் சபையை உயிர்ப்பிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் தன் ஜனங்களை உயிர்மீச்சு அடையச் செய்து தன் வருகைக்கென்று அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபையை உயிர்ப்பிக்கும்படிக்குத்தான் தன்னுடைய அன்பின் சீஷனாகிய யோவானுக்கு சபைகளை குறித்த வெளிப்பாட்டை கொடுத்து, எபேசு சபைக்கு இப்படி எழுது, சிமிர்னா சபைக்கு இப்படி எழுது என்று சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் எழுத வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டினார். ஏற்கனவே எபேசு சபையை குறித்தும் சிமிர்னா சபையை குறித்தும் கர்த்தர் தியானிக்க நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் மூன்றாவதாய் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிற பெர்கமு சபையை குறித்து இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். இந்த சபையில் மூன்றாவதாய் அந்த இடத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் தன் சபையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், தன் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சுய இரத்தத்தினால் நம்மை அவர் கிரயத்துக்கு கொண்டார், சம்பாதித்து கொண்டார். அவருடைய சொந்த சம்பத்தாகிய நம்மை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். இந்த பெர்கமு சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 17 வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களில் இந்த பெர்கமு சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சபை மிக அருமையாய் ஆவிக்குரிய ஓட்டத்தை துவங்கின ஆச்சரியமான ஒரு சபை. இந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார், அதற்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படும் பொழுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அந்த சபைக்கு உணர்த்தும்படிக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அப்படி என்றால் எபிரேயரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்படி என்றால் வார்த்தையாய் தன்னை அந்த பெர்கமு சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதன் பின்பாய் ஒரு ஆழமான ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஏன் இந்த சபைக்கு கர்த்தர் தன்னை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி காட்டுகிறார். இந்த சபை எந்த இடத்தில் செயல்பட்டது, எப்படி செயல்பட்டது, அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் எப்படிப்பட்டது, இவைகளை ஒன்றன் பின் ஒன்றாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். கடைசி நாட்களில் பெர்கமு சபை என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வருகையின் நாட்கள் நெருங்கி வர இப்படிப்பட்ட சபைகள் அநேக இடங்களில் காணப்படும். சபை என்று சொல்லப்படுவது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை.
நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஜீவனுள்ள கற்கள். உங்களையும் என்னையும் குறித்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 7 சபைகளில் ஏதாவது ஒன்றை தேவ ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டிருப்பார்கள். ஒன்று எபேசு சபையாயிருப்பார்கள், அல்லது சிமிர்னா சபையாயிருப்பார்கள், அல்லது பெர்கமு சபையாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சபையில் ஏதாவது ஒரு சபையாய் தேவ ஜனங்கள் தங்களை பிரதிபலித்து கொண்டே இருப்பார்கள். அதிலும் இந்த சபை கடைசி நாட்களில் மிகப்பெரிய ஒரு அடையாளம். இப்படிப்பட்ட ஜனங்கள் பல இடங்களில் நிறைந்திருப்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டி நாம் கர்த்தருடைய வருகைக்கு மிக சமீபமாய் இருக்கிறோம் என்பதையும் உணர்த்தி காட்ட விரும்புகிறார். இந்த சபை எங்கு செயல்பட்டது அதை முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபை எங்கு செயல்பட்டது என்பதை அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலும் இந்த சபை காணப்பட்டது. சாத்தானுடைய சிங்காசனம் என்று சொன்னால் அங்கு இருந்துதான் அவன் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்துகிறான். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த பொல்லாங்கன் திட்டமிடும் இடம்தான் சாத்தானின் சிங்காசனம். இருளின் மைய பகுதி, இருள் மிக தீவிரமாய் கிரியை செய்கிற இடம். சாத்தான் தன்னுடைய திட்டங்களை உறுதிப்படுத்தி திட்டம் தீட்டி செயல்படுத்துவதற்காக தீர்மானம் எடுக்கிற இடம்தான் சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடம். எப்படி நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தனக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறாரோ, வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எப்படி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமவாசஸ்தலமாகிய சியோன் பர்வதத்தில் தன் சிங்காசனத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறாரோ, அதே போல சாத்தானும் தனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அதில் தன் சிங்காசனத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறான். சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடம் அது எப்படிப்பட்ட இடம்? கர்த்தருடைய வார்த்தையில் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிருக்கிறது. பேய்களுக்கு காவல் வீடு, சகலவித அசுத்தாவிகளும் தங்கி இருக்கிற இடம் அதுதான் பாபிலோன். அந்த பாபிலோன் தான் சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து தான் அவன் தன்னுடைய செயல்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். பாபிலோனை குறிக்கிற ஒரு இடம். நம்முடைய ஆண்டவர் பரம சீயோனில் வாசம் பண்ணுகிறார். இந்த சிங்காசனம் அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானோ சகல அசுத்தங்களும் நிறைந்திருக்கிற இடமாகிய பாபிலோனில் தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 13வது வசனத்தில் வாசித்தோம். 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் சாத்தான் குடியிருக்கிற இடம். சாத்தான் எப்படிப்பட்ட இடத்தில் குடியிருப்பான்? எந்த இடத்தை அவன் தெரிந்து கொண்டு வாசம் பண்ணுவான்? சாத்தானுக்கு பிரியமான இடம் எப்படிப்பட்டது? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 43 45 வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள்.
அங்கே அசுத்த ஆவிகள் குடியிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீடு வெறுமையாய் காணப்பட்டது. அந்த இடத்தில் தன்னிலும் பொல்லாத 7 அசுத்த ஆவிகளை கொண்டு வந்து அங்கு குடியிருக்கும். அப்படி என்றால் சாத்தான் எங்கு குடியிருக்கிறான்? வெறுமையாக்கப்பட்ட இடத்தில். ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, பெருக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் செய்யப்பட்டது போல காணப்படுகிறது, ஆனால் வெறுமையாய் காணப்படுகிறது. இதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். ஏனென்றால் பெர்கமு சபையோடு கூட இது மிக நெருங்கின தொடர்பை உடைய ஒரு இடம். பெர்கமு சபை கர்த்தருடைய வருகைக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு வகையில் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வெகு சீக்கிரத்தை இவை அத்தனையும் யூடியூபில் பதிவிறக்கம் செய்யப்படும். அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் அது தேவ ஜனங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். பெர்கமு சபை மிகப்பெரிய ஒரு அடையாளம், மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஆவியானவர் பெர்கமு சபையை குறித்து ஒரு அடிக்கோடிட்டு காட்டுகிறார். சாத்தான் குடியிருக்கிற இடம் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்தில் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். அதை தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு குறிப்பிட்டு காட்ட இருக்கிறார். இந்த சபை எங்கு செயல்பட்டது அதை குறித்து முதலில் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த சபையின் சாட்சி எப்படிப்பட்டது அதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த சபை குறித்து ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய், அவன் குடியிருக்கிற இடத்தில் இருக்கிறாய். ஆனாலும் என் நாமத்தை நீ பற்றி கொண்டாய், என் விசுவாசத்தை நீ காத்து கொண்டாய் என்று சொல்லி இந்த சபைக்கு ஒரு அருமையான ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகிறார். அதில் மிக குறிப்பாக எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகி அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட அந்த நாட்களில் நீ விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் பல கேள்விகள் எழும்பினது. உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா அந்த சபையில் உண்மையுள்ள சாட்சியாய் ஒரு மனிதன் நின்றிருக்கிறார். கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் இரத்த சாட்சியாய் மடிந்து போயிருக்கிறார். அந்த அந்திப்பா கொல்லப்பட்ட சமயத்தில் சபைக்குள் மிகப்பெரிய ஒரு அசைவு, பல கேள்விக்குறிகள் எழும்பினது. ஏன் இவ்வளவு சாட்சியாய் இருந்த மனிதனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணம்? இவ்வளவு கர்த்தருக்கென்று வைராக்கியமாயிருந்து உண்மையுள்ள சாட்சியாயிருந்த இந்த அந்திப்பாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை என்று சொல்லி பல கேள்விகள் சபையை நோக்கி எழும்பி வந்தது. பல பேர் கேள்விகளை கேட்டார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை கர்த்தர் அனுமதித்தார்? இப்படி அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா? பாதுகாத்து இருந்திருக்கலாம் அல்லவா? இப்படி ஒரு கோரமான ஒரு மரணத்துக்கு ஏன் கர்த்தரை கையளிக்க வேண்டும் என்று சொல்லி பல கேள்விகள் எழும்பின சமயத்திலும் நீ உன் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. என் நாமத்தை நீ பற்றி கொண்டாய், என் விசுவாசத்தையும் நீ பற்றி கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் மகிமையான ஒரு சாட்சியை இந்த பெர்கமு சபையை குறித்து வெளிப்படுத்துகிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் மிக உறுதியாய் நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருப்பீர்கள். எத்தனையோ கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பும். பல பேர் உங்கள் விசுவாசத்தை அசைத்து பார்க்கும்படிக்கு பல கேள்விகளை எழுப்புவார்கள். ஏன் உங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? நீங்கள் கர்த்தரை தானே தேடுறீங்க, கர்த்தரை தானே சேவிக்கிறீங்க, ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறார்? அந்த கேள்வியை மற்றவர்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்குள் மிகுந்த மனவேதனை ஏற்படும். ஆனாலும் விசுவாசத்தை மறுதலிக்காமல் ஆண்டவரை மிக உறுதியாக நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் எப்படி நடக்குது? உங்கள் குடும்பத்திலையா, உங்கள் கணவனா, உங்கள் மனைவியா, உங்கள் பிள்ளைகளா இப்படி இருக்கிறாங்க? ஆச்சரியமாக இருக்கே. ஐயோ, நீங்கள் கர்த்தரை இவ்வளோ நல்லா தேடினீங்களே, அப்படி இருக்க ஏன் உங்கள் குடும்பத்தில் இப்படி ஏற்பட்டது? உங்கள் விசுவாசத்தை அசைக்கத்தக்கதான பல கேள்விகள் எழும்பும், பல சூழ்நிலைகள் எழும்பும்.
அப்பொழுது அந்த சமயத்தில் தளர்ந்து போகாமல் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியையையும், நீ எப்படிப்பட்ட கிரியைகளை எனக்காக நீ செய்கிறாய். தேவஜனமே, உங்கள் கிரியைகள் கர்த்தருக்கு மறைவானவைகள் அல்ல. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று எடுக்கிற பிரயாசங்கள், இடுக்கண்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியிலும், உபத்திரவத்தின் வேலையிலும் கர்த்தருடைய நாமத்தை உறுதியாக நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்கள். ஏனென்றால் பல பேர் அப்படிப்பட்ட நேரங்களில் தான் தடுமாறி விழுந்து போய்விடுவார்கள், விசுவாசத்தை மறுதலித்து விடுவார்கள். பல பேர் விசுவாசத்தை மறுதலிப்பார்கள். அதனால் தான் கர்த்தர் குறிப்பிட்ட அந்த இடத்தில் சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலிக்கவில்லை. அப்படி என்றால் அந்திப்பா கொல்லப்பட்ட அந்த சமயத்தில் மறுதலிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் பெர்கமு சபையார் மிக உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்து நின்றார்கள். இன்றைக்கு பல பேர் இந்த மரணம் என்பது குறுக்கிடும் பொழுதுதான் பல பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் இந்த மரணங்கள் குறுக்கிடும் பொழுதுதான் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அறிக்கைகள் எவ்வளவு கர்த்தருடைய மனதை வேதனைப்படுத்தும் என்பதை நம்மால் பார்க்க முடியும். சமீப நாட்களில் கூட நாம் தொடர்ச்சியாய் சில மரணங்களை சந்தித்தோம் அல்லவா? நான் அந்த இடங்களிலெல்லாம் இருந்த பொழுது அவள் வாயின் வார்த்தைகள், அறிக்கைகளை நிதானித்து பார்த்தேன். எப்படிப்பட்ட அறிக்கைகள் எல்லாம் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி. சில பேருடைய அறிக்கைகள் எல்லாம் எனக்கு மிகுந்த வேதனையை கொண்டு வந்தது. வாயிலிருந்து அவ்வளவு தவறான அறிக்கைகள், அவ்வளவு அவிசுவாசமான வார்த்தைகள், கர்த்தரை மறுதலித்து பேசுகிற வார்த்தைகள். அதை கேட்கும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருந்தது, அவ்வளவு வேதனை. ஆனால் ஒரு சில இடங்களில் அப்படிப்பட்ட அறிக்கைகளை நான் பார்க்கவில்லை. அதன் நடுவிலும் விசுவாச வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமற்ற வார்த்தைகளை பேசாதவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் 2 இடங்களில் தான் தேவ ஜனங்கள் பெரும்பான்மையாய் தவறு செய்கிறார்கள். ஒன்று, மிகுந்த களிப்பான வேலைகளில் தேவ ஜனங்கள் மதிமயங்கி போய் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிறார்கள். அதே போல துக்கம் நிறைந்த வேலைகளில் பல பேர் கர்த்தருக்கு பிரியமற்ற அறிக்கைகளை செய்து விடுகிறார்கள். இந்த 2 இடங்களிலும் தேவ ஜனங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என் உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா கொல்லப்பட்ட அந்த சமயத்திலும் நீ என்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்காமல் என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் நடந்து வருகிறீர்கள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வழியாய் கடந்து வருகிறீர்கள், எப்படி கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். இந்த பெர்கமு சபையை குறித்து கர்த்தர் அருமையான ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் மனதின் ஆதங்கத்தையும் அங்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சபை கடைசி நாட்களில் கர்த்தரின் வருகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட சபைகள் மிக அதிகமாய் காணப்படும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். இந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இடைபடுகிறார் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆகிலும்
சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று சொல்லி இந்த பெர்கமு சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உன் பேரில் எனக்கு சில குறைவுகள் உண்டு. விசுவாசத்தை நீ மறுதலிக்கவில்லை. என் நாமத்தை நீ உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுதும் என் நாமத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுதும் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறாய். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சில முக்கியமான காரியங்களை அங்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், இந்த சபைக்கு சில காரியங்களை உணர்த்தி காட்டுகிறார். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் இடைபடுகிறார். கடைசி நாட்களில் கர்த்தரின் வருகை நெருங்கி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட சபைகள் பல இடங்களில் பரவி காணப்படும். பெர்கமு சபைக்கு ஒத்த பல சபைகள் காணப்படும். இந்த பெர்கமு சபை எதற்கு நிழலாட்டம் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். பாருங்கள், இந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவை கர்த்தருடைய ஆவியானவர் 13வது வசனத்திலேயே சற்று அந்த சபைக்கு உணர்த்தி காட்டிவிட்டார். மீண்டும் வாசியுங்கள் 13வது வசனத்தை. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே பாருங்கள், இந்த சபைக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். என் சபையே, என் விசுவாசத்தை பற்றி பிடித்து கொண்டாய், என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. ஆனாலும் சாத்தான் அங்கு குடிகொண்டிருக்கிற ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. சாத்தான் எப்படிப்பட்ட இடத்தில் குடிகொண்டிருக்கிறான்? எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசியுங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகிறது. ஆனால் அந்த அசுத்த ஆவி திரும்ப வரும்பொழுது என்ன சொல்லுகிறதா? நான் விட்டு வந்த மனுஷனிடத்திலேயே திரும்பி போவேன் என்று சொல்லாமல் என்ன சொல்லுகிறது? நான் விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி வருவேன். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த மனிதனை எப்படி கர்த்தர் பார்க்கிறார்? ஒரு வீடாய் பார்க்கிறார். அந்த வீட்டில் குடிகொண்டிருக்கிற அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போகிறது. வறண்ட இடங்களிலெல்லாம் சுற்றி அலைகிறது. அது இளைப்பாறுதலை தேடாமல், அதற்கு இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. அது எதிர்பார்க்க இளைப்பாறுதல் அதற்கு கிடைக்கவில்லை. அதனால் நான் விட்டு வந்த வீட்டிற்கே திரும்பி வருவேன் என்று சொல்லி திரும்ப வருகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. பாருங்க, எப்படி இருக்கு அந்த வீடு? வெறுமையா இருக்கு, ஆனா பெருக்கப்பட்டிருக்கு, ஜோடிக்கப்பட்டிருக்குது, நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்குது. ஆனா அங்க என்ன இருக்கு? வெறுமை. கர்த்தருடைய ஆவியானவர் பெர்கமு சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சாத்தான் குடியிருக்கிற இடம். என் நாமத்தை நீ மறுதலிக்கல, என் விசுவாசத்தை உறுதியா பற்றி பிடித்து கொண்ட, எல்லாம் நல்லதுதான். ஆனா வெறுமையை நான் பார்க்கிறேன். வெறுமை இருக்கிறதினால் சாத்தான் அங்கு குடிகொண்டிருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபைக்கு முதல் காரியத்தை உணர்த்தி காட்டுகிறார். வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது பெருக்கப்பட்டு விட்டது, ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்புற மாற்றமெல்லாம் மிக பிரமாதமாய் காணப்படுகிறது. ஆனால் இருக்க வேண்டிய தேவ பிரசன்னம் அந்த மனிதனுக்குள் இல்லாததினால் தன்னிலும் பொல்லாத இன்னும் 7 ஆவிகளை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வந்து அந்த மனிதனுக்குள் அது தங்கி குடியிருக்க ஆரம்பிக்கிறது. இது எதை காட்டுகிறது? கடைசி நாட்களில் தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டது போல காணப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்குள் தேவ பிரசன்னம் இருக்காது. வெறுமை.
வெறுமையாய் காணப்படுவார்கள். விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டாங்க. எங்களுக்கு கர்த்தர் தான் தெய்வம் சொல்லுவாங்க. மறந்து போய் நாங்க அந்நிய தேவர்களுக்கு முன்பாக தலை வணங்க மாட்டோம். அதெல்லாம் ரொம்ப வைராக்கியம் நல்லா இருக்கும். ஆனா தேவ பிரசன்னம் இருக்கா? இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. அதனால் அங்கு யார் குடியிருக்கிறது? சாத்தான் குடியிருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி உணர்த்தி காட்டுகிறார். இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், வெளிப்புறம் பல பேருக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுருச்சு, ஆனால் உள்ளுக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றம் இல்லை. பல பேருக்குள்ள இடமாற்றம் ஏற்பட்டு விட்டது, ஆனால் என்ன ஏற்படல? மனமாற்றம் ஏற்படலை. வெறுமை, வெறுமை. மீண்டும் அந்த 44வது வசனத்தை வாசியுங்கள். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். கேடுள்ள வாழ்க்கையை அவன் வாழுகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். பெருக்குனா, ஜோடிச்சான், வெளிப்புறத்தெல்லாம் மாத்தினா, ஆனா நிரப்ப வேண்டிய தேவ பிரசனத்தினால நிரப்பல. இன்றைக்கு பல வீடு அப்படித்தானே இருக்கு. வீட்டு வாசப்படியில் இருக்கு, இயேசுவே வீட்டின் தலைவர் போர்டு அருமையாக இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இயேசு தலைவர் அங்கே இருக்க மாட்டார். வேலைக்காரனையோட கேவலமான ஒரு இடத்தில் அவர் காணப்படுவார். இன்றைக்கு பல ஆவிக்குரிய குடும்பங்களின் நிலை இப்படிதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிப்புறம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, வீடு ஃபுல்லாக வசனம் அலங்கரிக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வசனத்தை தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. வெறுமை. தேவஜனமே, சமீப நாட்களாக நீங்கள் நிதானித்து பார்த்தீங்களா? அப்படி சபையில் எப்பயுமே கர்த்தர் தன் வார்த்தையை முன்னிலைப்படுத்தி தான் பேசுவார். எப்பயுமே பரிசுத்தம், வார்த்தை, மறுரூபம். ஆனால் சமீப நாட்களாக அது மிக தீவிரம் அடைந்திருக்கிறதை எத்தனை பேர் ஆவியில் நிதானித்தீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் தன் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், தன் வருகைக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். சும்மா நான் சபைக்கு வந்தேன் போனேன் வேணாம். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தைக்கு ஏற்றார் பிரகாரம் தன் ஜனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆச்சரியமான ஒரு வேலை அது. உங்க வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறதா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பிரசன்னம் நிறைந்திருக்கிறதா? வெளிப்புறத்தில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. வெளிப்புறத்தில் பல மாற்றம் ஏற்பட்டு விட்டது, பெருக்கப்பட்டு விட்டது, ஜோடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை அப்படிதான், வெளிப்புறத்தில் மாற்றம். ஏனென்றால் பெந்தகோஸ்தே சபைகளில் பெரும்பான்மையான சபைகள் வெளிப்புற தோற்றத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். சபைக்குள்ள வந்துட்டியா, வெள்ளை போடு, நகையை போடாத, இதை போடாத, அதை போடாத, இதை கழட்டு. ஆனா கோபத்தை கழட்டினியா, மூர்க்கத்தை கழட்டினியா, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து போய்விட்டதா, துன்மார்க்கமான வாழ்க்கை போய்விட்டதா, அதே சண்டை சச்சரவு, அதே கூச்சல் குழப்பம், அதே கோபம் பற்றி எரிகிறது. வெறுமையாய் இருக்கிறதை கண்டு அங்கு குடியிருக்கும் என்று சொன்னால் உடனே என்ன நினைக்கிறோம்? பேய் பிடிச்சிக்குவான் அவனுக்கு. அதை சொல்ல கர்த்தர், அவனுக்கு பேய் பிடிச்சிக்கோன்னு சொல்ல. பேய் சுபாவத்தை அவன் காட்ட ஆரம்பிப்பான். முன்னிலைமையை விட பின்னிலைமை எப்படி இருக்கும்? கேடுள்ளதாக இருக்கும். முன்பு கூட சாதாரணமாக தான் சண்டை போடுவான், இப்போ ஜெபம் பண்ணிட்டு சண்டை போடுறான். அப்படி இருக்கும் சில பேருடைய நிலைமை. ஜெபத்தோடு சண்டை போடுறார் சில பேர்லாம்.
ஆவிக்குரிய ஜனங்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஆவிக்குரிய ஜனங்களை குறித்து தான் பேசுகிறேன். இன்றைக்கு உங்கள் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? வெறுமையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? சாத்தான் குடியிருக்கிற இடம் அது என்ன செய்யும் தெரியுமா? 2 வகையான பாதிப்பை கொண்டு வரும். அந்த 2 வகையான பாதிப்பை கர்த்தர் இந்த சபைக்கு சுட்டி காட்டுகிறார். 2 வகையான பாதிப்பை இந்த சபையில் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். அது எப்படிப்பட்ட காரியம்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாமின் போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதல் காரியத்தை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். வெறுமை என்று சொல்லி சுட்டி காட்டி அதை தொடர்ந்து அடுத்த காரியம், பிலேயாமின் போதகத்தை கைக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். என் நாமத்தை பற்றி கொண்ட கூட்டம்தான், விசுவாசத்தை மறுதலிக்காத கூட்டம்தான். ஆனால் அந்த சபைக்குள்ள நான் எதை பார்க்கிறேன்? பிலேயாமின் உபதேசத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். பிலேயாம் யார்? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 2 பேதுருவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மதிக்கெட்ட தீர்க்கதரிசி. யூதாவின் நிருபத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யூதா எழுதின நிருபத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கூலிக்காக ஓடி வருகிறவன். அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். குறிகாரன் அவன். தீர்க்கதரிசி போல காணப்பட்டாலும் குறி சொல்லுகிறவனாய் பின் நாட்களில் மாறிப்போனவன். அப்படிப்பட்டவனுடைய உபதேசத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை பெர்கமு சபையில் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் இந்த பெர்கமு சபை எதற்கு நிழலாட்டம் என்று சொன்னால், கலப்புகள் நிறைந்து காணப்படுகிற சபை. ஆவிக்குரிய சபை தான், ஆனால் கலப்பு காணப்படும். அங்கே பல கலப்புகள் காணப்படும். இன்றைக்கு பல ஆவிக்குரிய சபைகளில் கலப்பு நம்ம பார்க்குறோம் இல்லையா? பார்க்க போகிறோம் எப்படிப்பட்ட கலப்புகள் எல்லாம் சபைகள் இன்னைக்கு கலந்திருக்குன்னு சொல்லி. ஆவிக்குரிய சபையில் காணப்படும் கலப்புகள். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி இந்த சபை, மிகப்பெரிய ஒரு சாட்சி. பாருங்கள் 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, இப்படிப்பட்ட சபைகள் பெருகி இருக்கிற வேளை கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாய் நடைபெற இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். பல ஆவிக்குரிய சபைகளில் காணப்படும் பல கலப்புகள். அதில் மிக முக்கியமான ஒரு கலப்பு பிலேயாமின் உபதேசம். இந்த பிலேயாமின் உபதேசம் என்பது எதை காட்டுகிறது? வாசியுங்கள் என்னாகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இந்த தந்திரமான சதி திட்டத்தை பாலாக்குக்கு கற்றுக் கொடுத்தவன் இந்த பிலேயாம். இந்த தேவ ஜனங்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீ இதை செய்துவிடு, தானாகவே நீ வீழ்த்தி விடலாம் அவர்களை. இந்த வேத பகுதியை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். சித்தீமில் என்று சொல்லி ஒரு விசேஷித்த தேவ செய்தி இன்றைக்கும் யூடியூப்ல இருக்கு. அதே போல சபையை சுற்றிலும் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அதை நிச்சயமாய் கேட்டு பாருங்க.
இந்த பிலேயாமின் உபதேசத்தை குறித்த தந்திரங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சித்தீமில் தேவஜனங்கள் தங்கியிருந்த பொழுது மோவாபிய குமாரத்திகளோடு கூட விபச்சாரம் செய்தார்கள். அதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி தேவஜனங்களை அழைக்கிறார்கள். இவர்கள் போய் புசித்து புசித்து. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பெர்கமு சபையை குறித்து சொல்லுகிறார். பிலேயாமின் உபதேசத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டம் உன் சபையில் காணப்படுகிறது. அந்த கூட்டம் என்ன செய்கிறது? பரிசுத்த பாளையத்தை விட்டு புறப்பட்டு அசுத்தமான இடத்தை நோக்கி தீவிரித்து போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காத கூட்டம் தான், விசுவாசத்தை மறுதலிக்கல. ஆனா என்ன செய்யுமா? அப்பப்போ போய் எதை தொட்டுக்கும்? மோவாப்பு போய் தொட்டுக்கும். மோவாப்பு போய் தொட்டுக்கும். பரிசுத்த பாளையத்தை விட்டு அப்படியே வெளியில போவோம், திரும்ப உள்ள வரும். வெளியில போவோம், திரும்ப உள்ள வரும். இதுதான் பெர்கமு சபை நிலை. கலப்புள்ள ஒரு சபை, கலப்புள்ள சபை. ஆனா சொல்றது என்ன சொல்லும்? நாங்க பணிந்து கொள்ளலாம் போல ஆண்டவரே எங்களை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார் பாருங்க. நீ விசுவாசத்தை மறுதலிக்கல, என் நாமத்தை விட்டு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒன்றும் பணிந்து கொள்ளலாம் போல விருந்துக்கு போனோம், விருந்துக்கு போனோம். அப்போ நான் என்ன அர்த்தம்? ஒத்து போகுது, உலகத்தோடு ஒத்து போகுது. இது என்ன தப்பா? இது செய்கிறது என்ன தப்பா? ஊரோடு நம்ம ஒத்து வாழலனா இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவ ஜனங்கள் தான், ஆனால் அவர்களுக்குள் காணப்படும் கலப்பு. நேற்று தீபாவளிக்கு எத்தனை பேர் பட்டாசு வெடிச்சிங்க? கலப்பு கலந்துருக்கா இல்லையா? ராக்கெட் விடும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சில பேர் ஸ்தோத்திரம், மேலே படாமல் போயிடுச்சு ஸ்தோத்திரம். என் பாஸ்டர் இருந்த பிரசங்கத்தை நீங்கள் போன வாரமே சொல்லியிருக்க கூடாதா? ஒரு 1000 ரூபாய்னாச்சும் மிச்சம் ஆயிருக்கு எனக்கு. சில பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. டமால் நாங்கள் வெடிக்கும், புள்ள பார்த்து வெடி பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலை சாட்சி சொல்ல யாரும் வந்து என் புள்ள வெடிச்சான், மேலே எதுவும் படலை. கலப்பு கேட்டால் என்ன சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க? இது என்ன, இது என்ன? எல்லாம் வெடிக்கிற மாதிரி தானே நானும் வெடித்தேன், இதெல்லாம் என்ன? கலப்புள்ள சபை, கலப்புள்ள சபை. விருந்துக்கு போனார்கள். சொல்வது என்ன? நாங்கள் ஒன்றும் பணிந்து கொள்ளலாம் போல, நாங்கள் சும்மா விருந்துக்கு தான் போனோம், விருந்துக்கு தான் போனோம். இன்னைக்கு தேவ சபையில் காணப்படும் கலப்புகள், கலப்புகள். சமத்துவ பொங்கல், சமத்துவ பொங்கல். நாங்கள் ஒன்றும் சூரியனுக்கெல்லாம் படைக்கல, சிலுவை போட்டு தான் நாங்கள் பொங்கல் படைக்கிறோம். இன்றைக்கு தமிழர் பண்டிகையா? அது நம்ம பண்பாடையா? அதான் இந்த பெர்கமு சபை என்ன பண்ணும்? எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறும் மாறும் மாறும். கலப்பு எல்லாம் உள்ளே கலந்துக்கிட்டே இருக்கும், உள்ளே கலந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் நம்ம எப்போ ஆதாயப்படுத்துறது? அது வேற, கூட எப்படி சேர்த்துக்கிறது அவங்கள. அப்போ நம்ம எப்படி ஆதாயப்படுத்துறது? அப்படிலாம் போனால் தான் அவங்கள நம்ம ஆதாயப்படுத்த முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட இருக்கிறார். யார் யார் ஆதாயப்படுத்தினாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். தீபாவளி கொண்டாடும் கிறிஸ்தவர், சமத்துவ பொங்கல் படைக்கும் தேவஜனங்கள், ஆயுத பூஜை கொண்டாடும் தேவஜனங்கள், ஓணம் பண்டிகை கொண்டாடும் தேவஜனங்கள். கேட்டால் என்ன சொல்கிறோம்? இது எல்லாம் சமுதாய கலாச்சாரம் ஐயா. நாம் இதெல்லாம் ஊரோடு ஒத்து தானே போனோம். இன்னும் ஆவிக்குரிய சபையில் லெந்து நாட்கள், லெந்து நாட்கள், ஜெப எண்ணெய். நானும் வேதத்தில் தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயாவது ஜெப எண்ணெய்ன்னு வருதான்ட்டு. ஜெப எண்ணெய் ரொம்ப பாப்புலரான பிஸ்னஸ். ஜெப துணி, ஜெப விளக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா வருது அப்படியே. ஜெப உண்டியல், ஜெப உண்டியல். எப்படி வந்தது இதெல்லாம்? எங்கிருந்து வந்தது இதெல்லாம்? கலப்புகள். பெர்கமு சபையில் இந்த கலப்பு எல்லாம் காணப்படுது. ஏன் கலப்பு காணப்பட்டது? மீண்டும் வாசியுங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை, தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை
புறப்பட்டு வா, புறப்பட்டு வா அழைக்கிறான், எதையோ காட்டுறான். இதுதான் என் சமுதாய வாழ்க்கை, இப்படியெல்லாம் தான் என் ஊரோட ஒத்து வாழணும், இப்படியெல்லாம் இருந்தால் தான் நானும் உன் கூட சபைக்கு வருவேன், இப்படியெல்லாம் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. நம்முடைய ஜனங்களை என்ன பண்ணுறாங்க? நான் பணிந்து கொள்ளலாம் போல, விருந்துக்கு தான் போனேன், விருந்துக்கு தான் போனேன். தேவஜனமே, வேத வாக்கியங்கள் மீறப்படத்தக்கதாய் நீங்கள் செய்கிற எந்த காரியமும் மகா பெரிய பாவமாக இருக்கிறது. அது எந்தவித கொண்டாட்டமாக இருக்கட்டும், அதில் வேத வாக்கியங்கள் மீறப்படும் என்று சொன்னால் அது பாவம், அது பாவம். நான் நிறைய தீர்மானம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்களாம் பாரம்பரிய சபையை சேர்ந்தவங்க தான். குழந்தைக்கு ஞானஸ்தானம் தர வாங்கன்னா சத்தியமாக போகவே மாட்டேன். நான் குழந்தை ஞானஸ்தானமே இல்லைன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் போய் அதில் போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாமா? நான் ஒன்றும் ஃபங்க்ஷன்லாம் போகல, கோயிலுக்கெல்லாம் போகல, பிரியாணி தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அங்கே கூழ் காய்ச்சினாங்க, கூழ் உடம்புக்கு கொஞ்சம் கூலாக்கும். நான் ஒன்றும் அதுக்கெலாம் போகல, சும்மா எனக்கு தனியாக எடுத்து வச்சாங்க, அதை தான் நான் குடித்தேன். பெர்கமு சபை, பெர்கமு சபை பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேடி பார்த்தாலும் தேவ பிரசனத்தை பார்க்க முடியவில்லை. பாரம்பரியங்கள் உள்ளே நுழைந்து விட்டது, கலப்புகள் உள்ளே நுழைந்து விட்டது, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் நுழைந்து விட்டது. இன்றைக்கும் எத்தனை குடும்பங்களில் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற எத்தனை குடும்பங்கள் வீட்டில் இயேசுநாதர் என்று சொல்லி ஒரு படத்தை மாட்டி வச்சிருக்கிறீங்க. ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சுட்டு இருப்பாரான், கீழே வேற ஒரு வசனம் வேற, நான் நல்ல மேய்ப்பன் அப்படி போட்டதுனால ஒரு நல்ல மேய்ப்பன் ஆகிட்டார் அங்கே இருக்கிறவரு. உங்களை தான் கேட்குறேன், உங்களை தான் கேட்குறேன். நீ ஊழியக்காரன், இந்த பக்கம் அவர் போட, இந்த பக்கம் இயேசுநாதர் படமா வேற, வாக்குத்தத்த அட்டையாக வருது வேற. கலப்பு, கலப்பு. தேவ சபையில் கலந்து கொண்டிருக்கிற கலப்புகள், கலப்புகள். கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, இதெல்லாம் என்னது? கலப்பு. லெந்து நாட்கள், கலப்புகள். பெர்கமு சபையில் கலக்க ஆரம்பித்தது. இந்த கலப்பு அதோடு நிற்காது, அது எப்படிப்பட்ட விளைவை கொண்டு வரும் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்ட விரும்புகிறார். பாருங்கள், இந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் மிக அருமையாய் சில காரியங்களை சுட்டி காட்டிவிட்டு இந்த சபையில் காணப்படும் பேலேயாமின் உபதேசம் அது எப்படிப்பட்டது? மீண்டும் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை. தேவஜனமே, இந்த கலப்புகள் எதை கொண்டு வருகிறது? உங்களுக்குள் விக்கிரக ஆராதனையை கொண்டு வருகிறது, வேசித்தனத்தை கொண்டு வருகிறது, வேசித்தனத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கல, விசுவாசத்தோடு நிற்கிறீங்க, ஆனால் சுபாவத்தில் மாற்றம் ஏற்பட்டதா? பேச்சில் மாற்றம் ஏற்பட்டதா? பார்வையில் மாற்றம் ஏற்பட்டதா? குடும்ப வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா? இன்றைக்கி உங்கள் கணவன் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? உங்கள் மனைவி உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்க? உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? நல்லா ஜெபிப்பார் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா முன்னாடி நிற்க முடியாது, எங்கள் அப்பா முன்னாடி நிற்க முடியாது, கெட்ட வார்த்தை பேசுவார் எங்கள் அப்பா. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த வார்த்தையை உங்களை குறித்து சொல்கிறாங்களா? பெருக்கி நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கு, நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தேவ ஜனங்கள் பல பேர் நல்ல நல்ல ஜோடிப்போட கூட தான் இருக்கிறாங்க, ஆனால் தேவ பிரசன்னம் இல்லையே, தேவ பிரசன்னம் இல்லையே. கடைசி நாட்கள் தேவ ஜனமே, நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிற தேவ ஜனமே, உனக்குள் மறுரூபம் ஏற்படாவிட்டால் நீ பெர்கமு சபையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாய், பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாய். உன் சுபாவத்தில் மாற்றம் ஏற்படாவிட்டால் நீ பெர்கமு சபையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பேச்சில் மாற்றம் ஏற்படாவிட்டால் உன்னுடைய பெருமை, பொறாமை, வைராக்கியங்கள், கோபங்கள், கசப்புணர்ச்சிகள்,
சண்டைகள், சச்சரவுகள் உனக்குள் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கூட்டம் பாளையத்தை விட்டு புறப்பட்டு மோவாபை போய் தொட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களினால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும்? வாசியுங்கள். 2 பேதுருவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட கெட்ட நடக்கையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களை கண்டு அநேகர் அதே காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள், அதை பின்பற்றி வர ஆரம்பிப்பார்கள். தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள்னால. ஆவிக்குரிய சபைக்கு வருகிறேன் என்று சொல்லியும், ஞானஸ்தானம் எடுத்தும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றும், கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தும் மாற்றமில்லாத வாழ்க்கை வாழ்கிற தேவ ஜனங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைக்கு இழிவான பெயரை கொண்டு வந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்தும் வெளி உலகத்துக்கு போகும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? பிலேயாமின் உபதேசம் அப்படிப்பட்டதுதான். கர்த்தருடைய வார்த்தையில் மீண்டும் வாசியுங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து, தேவ ஜனங்கள் தான், ஆனால் பரிசுத்த பாளையத்தை விட்டு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த பாளையத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ ஜனமே, மற்ற நாட்களில் மோவாபின் கூடாரத்தில் நீ உலாவிக் கொண்டிருக்கிறாயா? மோவாபியனோடு கூட கைகோர்த்து கொண்டிருக்கிறாயா? மோவாபிய கிரியைகளில் கைகோர்த்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு பாருங்க, சில பேருடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். குடும்பத்துக்குள்ள நுழையும் போதே நம்ம பார்க்க முடியும். எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தேவ பிரசன்னம் இருக்காது. செல்ஃபோன் எடுத்தோன்னு தெரியும், ஒரு வசனம் இருக்கும், நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு இருக்கும் பார்த்தோன்னே. ஆனால் ஆன் பண்ணி பார்த்தா தெரியும் உள்ள என்னென்ன இருக்குது, இவர் எதெல்லாம் காண்கிறார் அப்படின்னு தெரியாங்க. இருக்குதானே? எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலை. வசனத்தை கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இடைப்படும் பொழுது, அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை ஊடுருவ பாயும் பொழுது அர்ப்பணிப்பு ஏற்படுகிறதா? அல்லது நான் அப்படி தான் இருப்பேன், எனக்குள்ளெல்லாம் இந்த மாற்றம் ஏற்படாது அப்படின்னு சொல்ல போறீங்களா? பெர்கமு சபையை பிரதிபலித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விக்கிரக ஆராதனை கொண்டு வருகிறது. ஆனால் சொல்கிறது என்ன? அப்போ அவங்களை எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? அவங்களை எப்படி நம்ம கர்த்தருக்குள்ளே கொண்டு வர முடியும்? நாங்கள் இன்னும் அதுக்கு போல, நாங்கள் இதுக்கு தான் போனோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசியுங்கள். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. பாருங்கள், கர்த்தர் இந்த பெர்கமு சபையை குறித்து சொன்னார். சாத்தான் குடியிருக்கிற இடத்தில், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ செயல்படுகிறாய், அது நல்லது. ஆனால் சாத்தான் குடியிருக்கிற இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறதே, சாத்தான் குடியிருக்கிற இடமாய், அவன் நிலைப்பாரும் ஸ்தலமாய் பல பேருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறதே. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கெடுக்கிறீர்கள், ஆனால் அஞ்ஞானிகள் பலியிடும் பொழுது கர்த்தருக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். தொடர்ந்து வாசியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. தேவஜனமே, கலப்புள்ளவர்களாய் காணப்படக்கூடாதே. கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்தில் நீங்க பங்கெடுக்கலாமா? உங்களே நீங்க மனசை தேத்திக் கொள்றீங்க. அப்போ நான் வேலை செய்கிற இடத்துல இதை செய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? இது செஞ்சால் தானே முடியும். கர்த்தருக்கென்று நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த ஆரம்பியுங்கள்.
அந்தரங்க வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் சுபாவத்தில் மாற்றம் ஏற்பட்டதா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா? அந்த மாற்றம் ஏற்படாவிட்டால் வசனத்தில் வாசித்தோம், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்றைக்கு சத்திய மார்க்கம் ஒரு சில கூட்டத்தினால் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சபையில் ஏற்பட்ட அந்த விளைவை பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. கை கொள்ளுகிறார்களாம் ஒரு கூட்டம். இந்த சபை விசுவாசத்தை மறுதலிக்காத ஒரு சபை தான். ஆனால் அந்த சபையில் ஒரு கூட்டம் எப்படி காணப்படுது? விசுவாசத்தை மறுதலிக்கல, ஆனால் பிலேயாமின் உபதேசத்தை கை கொள்ளுது. அப்படி என்றால் எதை காட்டுகிறது? வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம், விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம். சினிமா பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், சினிமா பாடல்களை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அது வேசித்தனம்தான். கொடூரமான ஒரு வேசித்தனம் அது. இன்றைக்கு பல பேர் என்ன சொல்கிறாங்க? என்டர்டெயின்மெண்ட். எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்பீர்கள் என்று சொன்னால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நேரம் இருக்காது உங்களுக்கு. நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ உங்கள் வீடு வெறுமையாக இருக்குது. அதனால தான் என்டர்டெயின்மெண்ட்லாம் உள்ளே நுழைஞ்சிட்ருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியங்களில் அவர்கள் வேரூன்று ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் பொழுதுபோக்குக்கெல்லாம் நேரம் இருக்காது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், பொழுதுபோக்குக்கு நேரம் இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், தேவ ஜனங்கள் தான், ஆனால் இரவு நேரத்தில் செல்ஃபோன் பல மணி நேரங்கள். இரவு நேரத்தில் எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இரவு நேரங்களில் ஏன் வேதத்தை வாசிக்கக்கூடாது? அந்த நேரத்தில் ஏன் வேதத்தை தியானிக்கக்கூடாது? ஆனால் ஒரு கூட்டம் பெர்கமு சபையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. செல்ஃபோன் அப்படியே ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதிலேருந்து அது, அதுலேருந்து அது. அப்போ ஏன் வாழ்க்கையில் நிம்மதி தொலைஞ்சு போகாது? அப்போ எப்படி தேவ பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும்? சினிமாவை பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி தேவ பிரசனம் வீட்டில் இருக்கும்? வெறுமையாக தான் இருக்கும். அது வெறுமையாக தான் இருக்கும். சினிமா பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கேன், மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்கலை, அதை தான் காட்டுது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம். சினிமா பாடலை கேட்டதுனால உங்களுக்குள்ள சமாதானம் வருதுன்னா அப்போ உங்கள் வீடு வெறுமையாக இருக்குது. அசுத்தாவி அங்கே வந்து குடிக்கொண்டு இருக்கும். ஆனால் வேத வாக்கியங்கள் நிறைந்திருந்தால் எப்படி அதுக்கெல்லாம் இடம் கிடைக்குங்க? தேவஜனமே, உங்கள் நேரத்தை யாரோடு கூட செலவழிக்கிறீர்கள்? பரிசுத்த பாளையத்தை விட்டு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறத வாசித்தோம். அழைத்தார்கள், இவர்கள் போய் புசித்தார்கள். உங்களுக்கு ஒரு பரிசுத்த பாளையத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் கணவன் உங்களுக்கு ஒரு பரிசுத்த எல்லைக்கோடு, உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு பரிசுத்த எல்லைக்கோடு. அந்த எல்லைக்கோட்டை தாண்டி வெளியே போய் கொண்டிருக்கிறீர்களா? மோவாவின் பாளையத்திற்குள்ளாய் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு சாத்தா ரொம்ப தந்திரமாக ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். நீ ஏன் மோவாபின் பாளையத்துக்கு கஷ்டப்பட்டு வெளியில் வர, நான் மோவாபியே உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் கையடக்கத்தில் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டான். இல்லை, செல்ஃபோன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலேயாமின் உபதேசத்தை கை கொண்டிருக்கிற இந்த சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ மனம் திரும்பு. அவிசுவாசிகளுக்கு தானே சொல்லுவோம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. தேவனை அறியாத ஜனங்களுக்கு அல்லவா சொல்லுவோம். ஆனால் இந்த சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. நான் விசுவாசத்தை மறுதலிக்கல, ஆண்டவருடைய நாமத்தை நான் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கர்த்தரே தெய்வம் நல்லதுதான். ஆனால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில்
கிறிஸ்துவின் நாமத்தை நீ மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? அவருடைய பிரசன்னம் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. கர்த்தருடைய சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, பெர்கமு சபையை போல பல சமயத்தில் கலப்புக்கெல்லாம் நான் இடம் கொடுத்துட்டேன்ப்பா. உலக காரியங்களில் மதிமயங்கி நான் போன ஆண்டவரே, என் சுபாவத்தில் மாற்றம் இல்லாத மனுஷனா என்னை பார்க்கிற பல பேருமை தூஷிக்கத்தக்கதான காரியத்தை செய்து விட்ட ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிற ஆண்டவர் என்று சொல்லி பாடலாம் இல்லை, அர்ப்பணிப்பாக பாடணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, என்னை உங்களுடைய சபைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க, உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றி உங்களுடைய சபைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏதோ நான் வந்தேன், ஏதோ போனேன், திரும்ப வர்றது, திரும்ப மோவாபின் பாளையத்துக்கு போகிறது, திரும்ப பரிசுத்த பாளையத்துக்குள்ளே வர்றது, திரும்ப மோவாப்பை போய் தொட்டுக்கிறது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் வேணாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறது கூட சில பேருக்கு வெக்கமாக இருக்குது. அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுக்கு கரங்களை உயர்த்தி பாடலாம், அப்படியே மரக்கட்டை மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறது. எதுக்கு தெரியுமா அர்ப்பணிக்க சொல்கிறது? வார்த்தையை கேட்டுட்டு இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போகிறதுக்காக இல்லை. சபையில் சவுக்கடி போல தான் பிரசங்கம் வரும், சவுக்கடி போல தான் வரும். தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் சவுக்குகளை பின்னி கொண்டு வந்தார். வசனத்தை போய் தியானித்து பாருங்கள். சவுக்குகளை எடுப்பதற்கு முன்பாக எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். தன் சொந்த இரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் கர்த்தர். சவுக்கடி போல பிரசங்கம் பண்ணுறது தான் எனக்கு சந்தோஷம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. அத்தனை பேரும் கர்த்தருடைய வருகையில் போய் சேரணும். பட்டர் ஜாம் தடவிட்டு போயிடலாம், நல்லா அப்படியே கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், உன்னை கண்ணீரை துடைப்பார், உன் கவலையை நீக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். எல்லாம் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. பா, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. என்ன அந்த சபைக்கு போனாலே பட்டே குத்து போல வார்த்தை வந்துட்டுருக்கே, எதுக்கு தெரியுமா? இந்த வருகையில் பங்கெடுக்கணும், வருகையில் பங்கெடுக்கணும், கர்த்தருடைய வருகையில் பங்கெடுக்கணும். நல்ல பிரசங்கியார்னு பேர் எடுக்க நான் விரும்பல. நல்ல பிரசங்கியார் ஒரு நல்ல மனசுக்கு இனிமையாக அந்த சர்டிஃபிகேட்டே எனக்கு வேணாம். கர்த்தருடைய மனதின் ஆழங்களை பேசத்தான் நான் விரும்புகிறேன். சபைக்கு வந்தும் மோவாப்பை தொட்டுக்கொண்டு வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் இடைவிடுகிறார். நீ மனந்திரும்பு, மனந்திரும்பு. ஏனென்றால் நான் சீக்கிரமாய் வர இருக்கிறேன், சீக்கிரமாய் வர இருக்கிறேன். கர்த்தர் மறந்து விடவில்லை. அப்படி நாமத்தை பற்றி பிடித்து கொண்டிருந்ததை, நீங்கள் கர்த்தருக்கென்று நின்றதை கர்த்தர் மறந்து விடவில்லை. இப்படிப்பட்ட என் ஜனம் என் வருகையில் கைவிடப்படக்கூடாது. அதற்காகத்தான் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறார். இந்த பிலேயாமின் உபதேசம் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இந்த பிலேயாமின் உபதேசம் எதை காட்டுகிறது? இந்த மனிதன் ஒரு கூலிக்காரன், குறிகாரனாய் மாறிப்போனான். அவனை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசியுங்கள். யூதாவின் புத்தகத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். யூதா எழுதின நிருபத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, காயினுடைய வழியிலே நடந்து, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி, கூலிக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், கூலிக்காக ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். கடைசி நாட்களில் தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் அப்படித்தானே உலகத்தின் பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. பிலேயாமின் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் பொன்னையும் பொருளையும் தான் தேடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க, அதன் பின்பாகவே ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஏன்? அவன் கூலிக்காரன், அவன் உபதேசமும் கூலிக்கார உபதேசம்தான். அதன் பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனம். அது மாத்திரமல்ல, 2 பேதுருவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து அநீதத்தின் கூலியை விரும்பின பிலேயாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். செம்மையான வழியை விட்டு விலகி போன ஒரு கூட்டம். கர்த்தர் தன் வார்த்தையில் ஒன்று சொல்லுவார், ஆனால் இவங்க தங்களுக்கு தானே ஒரு பிரசங்கத்தை சொல்லிக்குவாங்க. இப்படி இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, இப்படியெல்லாம் செஞ்சால் தப்பு இல்லை. கர்த்தர் வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறது எதற்காக? நாம் கீழ்ப்படிவதற்காக. ஆனால் ஒரு கூட்டம்
வழி விலகி போய் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் இப்படி கலப்பு நிறைந்த சபைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இவன் கூலிக்காரன், அவன் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் கூலிக்கான காரியங்களாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த கூலிக்காரர்கள் நிறைந்திருக்கிறாங்க பாருங்கள். உலகத்தில் கலப்பு நிறைந்திருக்கு பாருங்கள். டிவி கிளப், 5 அப்பம் 2 மீன்கள் ஊழியங்கள், யங் பார்ட்னர் பிளான், இதெல்லாம் கூலிக்காரனுடைய உபதேசங்கள். அதெல்லாம் சபைக்குள்ளே வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அடி எடுத்து வைத்து கொண்டிருக்கு. சபை கட்டும் நிதி, சபை கட்டிட நிதி, கூலிக்காரனுடைய உபதேசம். திரும்பின பக்கம்லாம் பணம் தான் மறைஞ்சி கிரியை செய்து பிழையாமின் உபதேசத்தின் பின்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பொருள் ஆசை நிறைந்திருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த கடைசி நாட்களிலே பொருளாசை நிறைந்திருக்கிற தேவ ஜனங்களையும் தேவ ஊழியர்களையும் பரவலாக எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் வாசியுங்கள் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நீ மனம் திரும்புகிற வரல நான் காத்திருக்க போகிறதில்லை. மனம் திரும்பட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம், இல்லை, நான் சீக்கிரமாக புறப்பட்டு வரப்போகிறேன். தேவஜனமே, சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்துங்க. அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கள். தேவனுக்கும் உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும், அது வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர். அந்த கரத்தில் நான் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். இருதயங்களையும் உள் இந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், உங்கள் வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் சீக்கிரமாய் வர இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்கள் வஸ்திரங்கள் பரிசுத்தம் அடையட்டும், அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தம் அடையட்டும், தெய்வீக சுபாவங்கள் உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு வரட்டும், கலப்புகள் நீங்கி போகட்டும், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை விட்டு உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். வேண்டாம் மோவாபின் பாளையம் வேண்டாம். மோவாபின் பாளையத்திற்குள் போவது, மீண்டும் பரிசுத்த பாளையத்துக்குள் வருவதும் வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை விரும்பவில்லை. நீ மனம் திரும்பாவிட்டால் நான் மீண்டும் தருணம் தருவேன் என்று சொல்லவில்லை, மாறாக நான் சீக்கிரமாய் புறப்பட்டு வர இருக்கிறேன். அதை தொடர்ந்து நடைபெற இருக்கிற காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், வர இருக்கிற நாட்களில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். தேவ ஜனமே, இன்னைக்கு பெர்கமு சபை என் ஆச்சரியமான சபையாய் ஓட்டத்தை துவங்கி, ஆனால் கலப்புகளை தங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாய் கலந்து வெறுமையாக்கப்பட்ட ஒரு இடமாய் மாறிப்போனது. இன்றைக்கு கர்த்தருக்குள் வைராக்கியமாய் ஓட்டத்தை துவங்கின பல பேர் கலப்புகளுக்கு நேராய் கலந்து போய் வேத வாசிப்பை மறந்து போன ஒரு கூட்டம், ஜெபத்தை மறந்து போன ஒரு கூட்டம், பரிசுத்தத்தை மறந்து போன ஒரு கூட்டம். கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறார். மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நான் சீக்கிரமாய் புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.